ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் Agmal ஃபுட்டுக்கு. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக் தாங்க வந்து செய்ய போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவும் வந்து கண்ணுக்கு நல்லாவும் இருக்குங்க. அவ்வளோ சின்ன சின்னதாக நம்ம வந்து இது கோழிக்கட்டை வந்து செஞ்சுருக்கோம். நம்ம கோழிக்கட்டைனாவே பெருசு பெருசாக வந்து செய்வோம் இல்லைங்களா. இது பசங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிட்ற முறையில் செஞ்சுருக்குறோம். இது வந்து 2 விதமாக வந்து நம்ம செஞ்சுருக்குறோம். எப்படி செய்யலான்ட்டு வாங்க பார்க்கலாம். இதில் 2 கப்பு நம்ம வந்து கோதுமை மாவு வந்து எடுத்துக்கிட்டோம். இதுக்கு நல்லா நம்ம வந்து வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு வந்து கைவிடாத வந்து வறுத்துங்க. அந்த பச்சை வாசனை போனதும் நம்ம வந்து இது எடுத்துக்கலாம். ஒரு தட்டில் வந்து கொட்டியாச்சு. இப்போ அடுப்பில் வந்து பேன் வச்சு நம்ம தண்ணி வந்து அளந்து போட்டுக்கலாம். எந்த கப்பால் வந்து நம்ம மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் வந்து தண்ணி வந்து அளந்து போடணும். 2 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி வந்து போட்டாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும் நெய் வந்து போட்டுக்கிட்டோம். இதில் வந்து நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெயும் போட முடியும். ஆனால் நெய் போடக்குள்ள உங்களுக்கு அந்த வாசனை வந்து நல்லா அந்த மாவில் ஃபார்ம் ஆகிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நெய் இருந்துச்சுன்னா சேர்த்துங்க, நல்லாவே இருக்கும். தண்ணி நல்லா வந்து கொதி வரணும். இந்த மாதிரி தண்ணி கொதி வந்ததும் இந்த மாவுக்கு வந்து இதில் போட்டு கட்டி இல்லாத நல்லா வந்து இதுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. பாருங்கள், இந்த தண்ணி எல்லாமே வந்து இதில் உங்களுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மூடி வச்சு இதுக்கு 5 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி வந்து நம்ம மூடி வைக்கக்குள்ள அது நல்லாவே வந்து அந்த மாவு நல்லா வெந்து வந்துடும். அது கூடயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சுட்டு இந்த மாவுக்கு போட்டு நல்லா வந்து பிசைய போகிறோம். கொஞ்சம் நேரத்துக்கு ஆற விட்டுக்கலாம். இப்படி செய்யக்குள்ள அந்த கோழிக்கட்டையில் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு பிசு பிசுப்பு தன்மை இல்லாத நல்லா இருக்கும். கொஞ்சம் ஆறின பிறகே வந்து இதுக்கு நல்லா வந்து நம்ம மாவுக்கு தேய்ச்சிக்கணும் கையாலேயே நல்லா. பாருங்கள், இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து நம்ம செஞ்சுக்கணும். சின்ன கோலி உருண்டை இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி பார்க்கறதுக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பசங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த மாவுக்கு வந்து ஒரு 5 நிமிஷத்துக்காச்சும் நல்லா வந்து நீங்கள் பிழிஞ்சு எடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் வரும் மாவில். பாருங்கள், எல்லாமே வந்து செஞ்சாச்சு உருண்டைகளாக. இது பார்த்திங்கன்னா நான் செய்யலை, இது அண்ணி தான் செஞ்சாங்க. ரொம்ப வந்து அருமையாகவே வந்து இருந்துச்சுன்னாங்க. பாருங்கள், பார்க்கறதுக்கே வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா அவ்வளோ அருமையாக வந்து சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். ஒரு பேன் வச்சு இதில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்டும் வந்து வச்சுக்கலாம். இதில் நம்ம இட்லி தட்டு வச்சு இந்த உருண்டைங்க எல்லாமே இதில் போட்டு ஸ்டீம் பண்ண போகிறோம். இதுக்கு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதுக்கு வேக விடலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயம் இருக்கும், கட் பண்ணி போட்டாச்சு. இதில் கொஞ்சமாக வந்து நம்ம பூண்டு வந்து போட்டுக்கலாம். பூண்டு வந்து ஒரு 10 பூண்டு பல்லு போடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேவைக்கேற்ற மாதிரி வந்து மிளகாய். இதில் 1 இன்ச்சுக்கு நம்ம வந்து இதில் இஞ்சியும் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸில் தக்காளியும் வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து நல்லா வந்து ஒரு பேஸ்ட் ஆட்டம் மையாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போ இது வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி செய்யக்குள்ள உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து போட்டுக்கிட்டோம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். கொஞ்சமாக வந்து இதில் கடுகு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் வந்து போட்டுக்கலாம், பொரியட்டும். பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே வந்து வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் நம்ம வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். முதல்ல வந்து உப்பு வந்து சேர்த்துருக்குறோம், பார்த்து சேருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து இதில் மஞ்சத்தூளும் வந்து சேர்த்துக்கலாம். நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை அரைச்சி வச்சா இந்த விழுதுக்கு வந்து சேர்த்துக்கலாம். இதில் இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வந்து வதக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வந்து வதக்குங்க. பாருங்கள், பார்க்கறதுக்கே வந்து எவ்வளோ வந்து நல்லா இருக்குது.
இது இப்போ நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டீம் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, இப்போ இந்த உருண்டைங்களுக்கு இதில் சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா இப்போ எல்லா உருண்டைங்களும் வந்து இதில் சேர்க்கலை, பாதி வந்து எடுத்து வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ வந்து சூப்பராக வந்து பைண்டிங் வந்து ஆகிட்டுருக்கு. இதில் கொஞ்சமாக வந்து கரியாண்டர் லீஃபை வந்து சாப் பண்ணி வந்து போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வந்து பசங்களுக்கு வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் வந்து செஞ்சு கொடுக்கலாம். எப்போ பார்த்தாலும் வந்து இட்லி, உப்புமா, தோசைன்றது இல்லாத இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் வந்து திங்க் பண்ணி செய்யக்குள்ள ரொம்பவே வந்து பசங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க, நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு ரெசிபி வந்து செய்ய போகிறோம் இதே உருண்டைங்களை வச்சு. அது என்னன்னுட்டு இப்போ பார்க்கலாம். நம்ம ஸ்டீம் பண்ணோம் இல்லைங்களா, இந்த உருண்டைகளில் வந்து பாதி வந்து நம்ம தனியாக வந்து எடுத்து வச்சுருந்தோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் நல்லாவே வந்து சூடாயிடுச்சு. இதில் ஒரு அரை டீஸ்பூன் வந்து கடுகு உளுந்து போட்டுக்கலாம், பொரியட்டும். கொஞ்சமாக வந்து கறி லீஃபும் வந்து சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் இருக்கும் கடலைப்பருப்பு கொஞ்சம் நேரம் வறுபடட்டும். ஒரு பெரிய வெங்காயத்துக்கு எடுத்து நீட்டு வாக்கில் வந்து மெலிசாக கட் பண்ணியாச்சு, கொஞ்சம் நேரம் வந்து வதங்கட்டும். இதில் தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து 3 சேர்த்துருக்குறாங்க. ஒரு பெரிய சைஸில் இருக்கும் தக்காளிக்கு நல்லா மெலிசாக வந்து கட் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், நல்லா வதங்கி வந்துடும். இந்த ஸ்டீம் பண்ணி வச்சுருந்தா இந்த உருண்டைங்களை வந்து இதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. 1 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை பொடி வந்து சேர்த்துக்கலாம், ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், பார்த்துங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த பொடி வந்து இதில் சேர்க்கக்குள்ள. இது மூடி வச்சு 2 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம், மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இதில் கொஞ்சமாக வந்து நம்ம சாப் பண்ணி வந்து போட்டுக்கலாம் கொத்தமல்லி இலைக்கு. பாருங்கள் எவ்வளோ வந்து சூப்பராக பைண்டிங் ஆகிருக்கு நம்ம போட்ட அந்த பொடி. கோதுமை மாவில் இதே மாதிரி வந்து ஹெல்த்தியாக வந்து செஞ்சு பாருங்கள். 2 விதமாக உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கோம். எது பிடிக்குதோ அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. என்ஜாய் ஃபுட்.